ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, அக்கா நீங்கள் எந்த ஸ்கூலில் அக்கா படிச்சீங்க, உங்கள் ஸ்கூல் பேரை மென்ஷன் பண்ணுங்கள் வீடியோவில் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஒரு லாங் வீடியோவே போட்டுடுறேன். கிட்டத்தட்ட நான் ஒரு 4 ஸ்கூல் மாறி இருப்பேங்க. 1 to 4th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் 5th 6th 7th ஒரு ஸ்கூலில் படித்தேங்க. 8th மட்டும் ஒரு ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் 9th 12th முடிய ஒரு ஹாஸ்டல் ஸ்கூலில் படித்தேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ஹாஸ்டல் தான். காலேஜு நான் வேலைக்கு போயிறது, கல்யாணம் முடிகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு வரைக்கும் நான் ஹாஸ்டலில் தாங்க இருந்தேன். இன்றைக்கி வந்து எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏஎல்பி ஸ்கூலில் தான் காட்ட போகிறேன். இந்த ஸ்கூலில் தான் நான் 1 to 4th வரைக்கும் படித்தேன். கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆகுது திருப்பி அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. எப்பயுமே ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது யோஜித் பாருமா அம்மா இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படின்னு ஆர்வமாக கூப்பிட்டு காட்டுவேன். ஒரு நாள் கூட உள்ளே போய் பார்க்கணுன்னு நினைக்கல. என்ன அப்படின்னா, நம்ம என்ன சாதித்தோம், நம்ம என்ன அந்த ஸ்கூலில் போய் பார்க்க போகிறோம் இப்படிங்கிற ஒரு தாட்டே வந்துகிட்டே இருந்துச்சு. பட் இந்த வீடியோ மூலியமாக வந்து மறுபடியும் நீங்களே அந்த ஸ்கூலுக்கு போக வச்சிட்டீங்க. அது வந்து இன்னுமே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உள்ளே போய் ஓவரால் வந்து நான் கிளாஸ் ரூம் எல்லாம் வீடியோ எடுக்கலை, வெளியிலேருந்து காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஊர்லேருந்து வந்ததுக்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வெயில் அடிக்குது. ஸோ இந்த கிளைமேட்லேயே வீடியோ எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன். அப்படியே எனக்கு இந்த ரோட்டில் போகும்போதே ஒரே கடந்த கால ஞாபகங்கள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து இந்த ஸ்கூலில் தான் கிடச்சிச்சு. பேர் சொல்லலாமா என்னென்னு தெரில. இப்போ வரைக்கும் அவங்க கூட கான்டாக்டில் தான் இருக்கிறேன். சலைத் மரியா அவள் தான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்கூல்லன்னு கிடச்ச ஃப்ரெண்டு. எங்கள் வீட்டுக்கு மேலைன்ஸில் தான் இருந்தால், இப்போ வந்து போர்ச்சுக்கல்லில் இருக்கிறா. இப்போ வரைக்கும் கான்டாக்டில் தான் இருக்கிறேன். இப்போ வீடியோ பார்த்தா கூட சிரிப்பாக கார்த்தி இதெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் அவள் கூட தான் வந்து இதில் நடந்து போவேன். காலையில் 8 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புறோம் அப்படின்னா, அந்த கீழே முக்குக்கிட்ட வரும்போது ஒரு கம்பெனி கடை இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் 1ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் மத்தியானம் சாப்பாடெல்லாம் இல்லை, வீட்டிலேருந்து தான் கொண்டு போவோம். 2ஆம் கிளாஸ் படிக்கும் போதுலேருந்து தான் மத்தியானம் சாப்பாடு கொடுத்தாங்க. அப்போ வீட்டிலேருந்து கொண்டு போகிற சாப்பாட்டுக்கு வந்து ஊறுகாய் வாங்குவோம். கண்மார்க் ஊறுகாவும் கொய்யாப்பழமும் வாங்குவோம். 2 ரூபா கொண்டு போகிறோம் அப்படின்னா, 1 ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா 2 ஊறுகாய் 2 கொய்யாப்பழம் வாங்கிக்குவோம். பேலன்ஸ் இருக்கிற 1 ரூபாயை ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக வச்சுக்குவோம். அந்த ஊறுகாயை கையில் தேய்ச்சிட்டு அந்த கொய்யாப்பழத்தை ஊறுகாயில் முக்கி சாப்பிடுவோம். இதெல்லாம் என்ன டேஸ்ட்டுன்னு தெரியாது, பட் எங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ரோடை கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு அந்த ஞாபகம் வந்துருந்துச்சு. அதையும் ஹஸ்பண்ட் கிட்டே ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு மேலே வந்து அப்படியே போக போக நல்லா காடாக இருக்கும். உங்களுக்கு வந்து தெரியும் பார்த்தாலே, இதெல்லாமே வியூ பாயிண்ட்டு தான். நீங்கள் கொழுக்குமலை ஜீப் சஃபாரி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரோடை கிராஸ் பண்ணி தான் போயிருப்பீங்க. நம்ம இப்போ வந்து அந்த செக் போஸ்ட்டெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்தோம். ஜீப் ஸ்டாண்டுமே அங்கே தான் இருக்குது. கொழுக்குமலைக்கு போகிற எல்லா ஜீப்புமே அங்கே தான் நிற்கும். நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்கன்னா காரை வந்து அங்கே ஸ்டாண்டில் பார்க் பண்ணிவிட்டு ஜீப்பில் தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா மேலே ரோடு ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான். இந்த இடத்துக்குலாம் போகும்போது எனக்கு நிறைய மெமரிஸுங்க. இந்த இடத்துல தான் விழுந்து கையை ஒடிச்சிக்கிட்டேன். அப்படியே ஒரு விஷயமா உள்ளேருந்து வெளியிலே வந்துகிட்டே இருந்துச்சு. நான் என் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவரும் சலிக்காமல் கேட்டுட்டு இருந்தார். இதில் போகிறோம், வீட்டிலேருந்து ஒரு 8:30 மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எப்படியும் 1 மணி நேரம் ஆயிரும். அங்கே நின்று இங்கே நின்று வாய் பார்த்து இந்த மாதிரி தான் போவோம். அது இல்லாமல் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே தான் ஹாஸ்பிட்டல், ஸ்கூலுக்கு சைடில் தான் ஹாஸ்பிட்டல் இருக்கும். சப்போஸ் நம்ம லைன்ஸில் யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்போயெல்லாம் வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லே பிரசவம் எல்லாமே பார்ப்பாங்க. இப்போ தான் பார்க்குறதில்ல. அந்த டைமில் யாராவது பிரசவம் இருக்காங்க, யாருக்கும் உடம்பு சரியில்லை அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னா நேராக ஸ்கூலுக்கு போக மாட்டோம். ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அவங்கள பார்த்துட்டு ப்ரெட்டு வச்சுருப்பாங்க, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வச்சுருக்கக்கூடிய ப்ரெட்டை கையில் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கே போவோம். அந்த மெமரிஸையும் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோவுக்கு அப்படியே ரைட் சைடு ஒரு பில்டிங் இருக்கும். அது வந்து கேட்ரிங் காலேஜ். இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் இது வரைக்கும் உள்ளே போனதே கிடையாது. ஆனால் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். உள்ளே போனேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன். நமக்கு முன்னாடி வர ஜீப் எல்லாமே கொழுக்குமலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கிற ஜீப்பு. டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10:30 11 o'clock அந்த மாதிரி டைமுக்கு தான் போனேன். அந்த கேட்டே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸ்கூல் கேட்டை பார்க்கும்போதே ஐயோ இங்கே தான் படித்தோம்மா. அப்போயெல்லாம் ஸ்கூல் வேறு மாதிரி இருந்துச்சுங்க. ஸ்கூலை சுற்றி காடாக இருந்துச்சு. இப்போ நல்லா தெளித்து எல்லாத்துலேயுமே வந்து தேயிலை நாற்று போட்டுட்டாங்க. நாற்றுமே நல்லா வளர்ந்து கொழுந்தெடுக்கிற அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா அப்போ எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. நான் இந்த இப்போ போகிற ரோட்டுக்கு முன்னாடி தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அதாவது ஒரு எஸ்டேட் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 4-5 டிவிஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் நமக்கு இப்போ சூரியநெல்லி எஸ்டேட் அப்படின்னா ஒரு 5 டிவிஷன் இருக்குது. லோயரு, அப்பரு, நாகமலை, பாப்பாத்திசோலை, குண்டுமலை, நடுப்பரட்டு அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இது நடுப்பரட்டில் தான் இருக்குது ஸ்கூலு. நான் வந்து சைடு ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்டை காமிச்சிருக்கேன். ஆனால் சைடு வழியாக தான் மேலே ஏறி போனேன்.
உங்களுக்கு அப்படியே அடுத்தடுத்து காட்டுறேன். ஸ்கூலுக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு வர விஷயம் என்ன அப்படின்னா, நான் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸில் படித்தது வந்து எனக்கு ஞாபகம் இல்லைங்க. ஆனால் 3ஆம் கிளாஸ்லேயும் 4ஆம் கிளாஸ்லேயும் ஹெச்எம் சார் தான் எங்கள் கிளாஸ் டீச்சராக இருந்தார். நாங்கள் ஹெச்எம் சாரை வந்து பெரிய சாரு, அவங்க ஒய்ஃபை வந்து பெரிய டீச்சர் அப்படின்னு தான் கூப்பிடுவோம். அப்போ வந்து எப்பயுமே வந்து கிளாஸே பார்த்தீங்கன்னா மரத்துக்கடியில் தான் நடக்கும். எல்லாருமே வந்து கிளாஸில் உட்காந்துருந்தாலும் நீங்கள் எல்லாருமே என்னோடய கிளாஸ்க்கு வந்து நீங்கள் மரத்துக்கடியில் வந்து உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து சொல்லுவார், மரம், நிழல், காற்று, பூ அப்படின்னு சொல்ல சொல்ல நாங்கள் ஒன்று ஒன்றா நோட்டில் எழுதுவோம். அந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு அப்படியே வந்துருச்சு. அந்த சாரு பேர் கூட முத்துச்சாமி. இப்போ இருக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. பட்டு வந்து எனக்கு ரொம்ப அது வந்து மறக்கவே முடியல, அந்த குழந்தை பருவம் அப்படிங்கிறது. அது இல்லாமல் ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸில் வந்து ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவோம். 1ஆம் கிளாஸில் 2ஆம் கிளாஸில் வந்து அப்போ வந்து கஞ்சும் பயரும், அந்த மழை காலத்துலலாம் அந்த கஞ்சும் பயரும் அப்படியே சூடாக வாங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் 3, 4ல் வந்துட்டு சாம்பார், கோஸ் கூட்டு, சாப்பாடு அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடு வழியாக உங்களுக்கு மேலே கூட்டிகிட்டு போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் இன்னொரு மெமரிஸ் என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற என்சிசி மாதிரி அப்போ வந்து புல்புல் கப் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். பசங்கள்லாம் கப்ஸில் இருப்பாங்க, கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா புல்புல் அப்படிங்கிற ஒரு டீமில் இருப்போம். இவங்க எல்லாருக்குமே நிறைய ஆக்டிவிட்டி கொடுப்பாங்க. அதாவது ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு எமர்ஜென்சி எப்படி ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ ஒரு பாம்பு கடிக்குது அதுக்கு ஃபஸ்ட்டு முதலுதவி என்ன பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க. ஸ்கூல்லையுமே அந்த ஆக்டிவிட்டி மாதத்துக்கு ஒரு டைம் வைப்பாங்க. பழைய மூணார் ஹை ஸ்கூல்லையுமே வந்து கூட்டிகிட்டு போய் அந்த ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ண வைப்பாங்க. நிறைய கேம் எல்லாம் இருக்கும். நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மெமரிஸும் இந்த ஸ்கூலில் நிறையாவே இருக்குதுங்க. அப்போ வந்து ஒரு நாள் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த ஆக்டிவிட்டி டைமில் பார்த்திங்கன்னா நம்ம டீ போட்டு கொடுக்கணும். நல்ல டீயாக போட்டு அந்த சாருக்கும் டீச்சருக்கும் கொடுக்கணும். வீட்டிலேருந்தே பாத்திரம், டீ தூள், சர்க்கரை எல்லாம் கொண்டு வர சொல்லிட்டாங்க. நானும் ஊதி ஊதி பார்க்குறேன். நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் என்னோடய டீ வந்து அப்படியே கருன்னு தான் வந்துச்சு. ஆனால் நிறைய பேர் பால் பொடியெல்லாம் கொண்டு வந்து டீ போட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஸ்கூலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அப்படியே சந்திரமுகியாக மாறிட்டு ஒரு கதையும் என் ஹஸ்பண்டுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏங்க இங்கே இப்படி தாங்க நடக்கும், அங்கே அப்படி தாங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மரம் கூட அழியலைங்க, அந்த மரம் கூட அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் 3:30 மணிக்கு மேலே தான் டெஸ்ட்டு வைப்பாங்க. ஏன்னா அப்போ வீட்டுக்கு போகிறோம், கொஞ்சம் வாரத்தில் இருப்போம், ஒரு 4 மணி அந்த டைமுக்கெல்லாம். அப்புறம் சைடில் டெஸ்ட்டு வச்சு உடனே திருத்தி உடனே அடி விழுகும். அப்போ ஸ்லேட்டில் தானே எழுதுவோம், டக்குன்னு திருத்திடுவாங்க. அப்போ என்ன எழுதணுங்கிறது கூட எனக்கு ஞாபகம் இருக்குது. பட்டம், படபட, பப்படம், அந்த 3 வார்த்தையும் எனக்கு ஞாபகம் இருக்குங்க. அதை கூட நான் தப்பாக எழுதி அடி வாங்கியிருக்கேன். ஸ்லேட்டெல்லாம் என் மேலே தூக்கி எறிஞ்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து இந்த இடத்துல அவர்கிட்ட நின்று ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஸ்கூலை சுற்றி உங்கள் ஸ்கூல்லேருந்து பார்த்தா உங்களுக்கு சுற்றி இருக்கிற எல்லா இடமும் தெரியும். அப்போலாம் எதுவுமே தெரியாது. ஃபுல்லாக வந்து முள்ளுக்காடாக தான் இருக்கும். முள்ளிப்பழம், முள்ளி செடியாக தான் இருக்கும். உன்னிப்பூ, உன்னிக்காய் அந்த மாதிரி தான் இருக்கும். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது ஓன் தோட்டம், ஏன் தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பொது இடத்தவே பிரிச்சுருப்போம். என் தோட்டத்துக்குள்ளே நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் நாங்களே ஒரு பாதையை போட்டு வச்சுருப்போம். அதில் பறிக்கிற அது அங்கே இப்போ விளையிற முள்ளிப்பழம் எங்களோடது, நீ பறிக்கக்கூடாது, இப்படியெல்லாம் நாங்கள் சொல்லி விளையாண்ட நாட்களெல்லாம் இருக்குது. அது ஒன்றையும் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அது இல்லாமல் என்ன அப்படின்னா, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கீழே விழுந்து கையை வேற ஒடிச்சுக்கிட்டேன். எனக்கு எப்பயுமே கை லைட்டாக பெண்டாக தான் இருக்கும். நான் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டில் தான் இருந்தேன்னா, அதனால் ஓவர் செல்லம். எங்கள் தாத்தா சொல்லிடுவார், என் புள்ள மேலே கை கூட வைக்கக்கூடாதுன்னு ஹெட் மாஸ்டர்கிட்டே சொல்லிட்டு வந்துடுவார். அவர் சொன்ன ஒரு காரணத்துக்காக என்னை ஆனுவல் டேயில் டான்ஸ் கூட ஆட விட்டது இல்லைங்க. ஆனால் எனக்கு ஆடுறது ரொம்ப பிடிக்கும். அது வந்து நான் இப்போ யோசித்து எல்கேஜியில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஆடும்போது நான் ஃபீல் பண்ணி எனக்கு கண்ணீரே வந்துருச்சு. நம்ம ஆடவே இல்லையே. நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஆடினதுன்னா 9th மேலே தான். ஆனால் எனக்கு இந்த ஸ்கூலில் இந்த ஏஜில் ஆடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதெல்லாம் நடக்கவே இல்லை. கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட வரும்போது இன்னொரு மெமரிஸ், மழையெல்லாம் வரும்போது இப்போ தான் நான் கொடை, அப்போ வந்து தாள் தான் போட்டுட்டு போவோம் ஸ்கூலுக்கு. அந்த தாளை பொத்திட்டு தான் நானும் சலைத்தும் வருவோம். ஒரு தாள் தான் இருக்கும், ஆனால் 2 பேரும் அதில் வருவோம். அதை அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அது இல்லாமல் இதில் வரிசையாக நிறைய சூட மரம் இருக்கும். அதையும் அவர்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். இந்த வீடியோவோட கண்டினியூ வீடியோ அடுத்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.